கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்களாம். நாமும் ஆண்டவரை அநேக விதத்தில் பரீட்சை பார்க்கிறோம். இது சரியா தவறா என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேசத்தை விட்டு கானானுக்கு போக பிரயாசப்படும் போது அவர்களுடைய பிரயாணத்தில் வனாந்திரம் என்ற ஒன்று வருகிறது. அந்த வனாந்திரத்திலே அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என்று ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்களாம்? தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்களாம். அதாவது அந்த இடத்தில் கடந்து போவதற்கு எங்களுக்கு நேரத்திற்கு சாப்பாடு இருந்தால் போதும் என்று நினைக்காமல் இந்த சாப்பாடு தான் வேண்டும் என்று தங்கள் ஆசையை சொல்லி அதை எதிர்பார்த்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இது சரியா தவறா என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அதாவது அந்த எகிப்தில் உள்ளவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதுதான் உணவு, என்ன வேலை செய்ய சொல்லுகிறார்களோ அதுதான் அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்தவர்களை பார்த்த ஆண்டவர் மனதுருகி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற அழகான தேசத்தை கொடுக்க அவர் கொண்டார். அதற்காக மோசேயை அனுப்பினார். அவர்களை விடுதலையாக்க சித்தமானார். ஆனால் யோசித்து பாருங்கள், அவர்கள் போகிற கானானை குறித்து நினைக்கவில்லை. முன்பு இருந்த அடிமைத்தனத்தை குறித்தும் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களுடைய ஆசை இச்சை எல்லாம் எப்படி இருந்தது என்றால், இப்பொழுது வனாந்திரத்தில் இருக்கிறோமே, இந்த வனாந்திரத்திலும் ஆண்டவர் உணவு கொடுக்கிறாரே என்று நன்றியுள்ள இருதயம் இல்லை. மாறாக இந்த வனாந்திரத்தில் தினமும் வெறும் அப்பும் மாத்திரம் கிடைக்கிறதே என்று அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், எங்களுக்கு இறைச்சி இல்லையே என்று ஆண்டவரை முறுமுறுக்கதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் அநேக நேரத்தில் எப்படித்தான் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தோம்? ஆண்டவர் நம்மை எப்படியாய் விடுதலையாக்கி இப்பொழுது எவ்வளவு அழகாய் நடத்துகிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இன்னும் நமக்கு பல ஆசிர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை இப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அதை அடைய முயற்சிப்பது இல்லை. மாறாக இப்பொழுது இது இல்லை, அது இல்லை, இதைத்தான் நான் விரும்புகிறேன், இதுதான் எனக்கு வேண்டும், இப்பொழுது கொடுக்காமல் இனி என்ன, அதற்கு நான் அடிமைத்தனத்திலே இருந்திருப்பேனே என்று பேசுவது எல்லாம் சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு பரீட்சை பார்த்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 29ஆம் வசனம் 30, 31 எல்லாம் வாசித்தீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்ததை ஆண்டவர் கொடுத்தார் என்று. அதாவது அவர்கள் எதை ஆசைப்பட்டார்களோ ஆண்டவர் அதை கொடுத்தார், உண்மைதான். ஆனால் அதனால் நமக்கு நிச்சயம் வேதனை, துன்பம் எல்லாம் இருக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அந்த போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் இறங்கினதாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் இப்படி ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு சில காரியத்திற்காய் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும், நீ செய்துத்தான் ஆக வேண்டும் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய சித்தம் என்று சொன்னால் ஆண்டவரே அதை கொடும், இல்லாவிட்டால் அதை எந்த நேரத்திலும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று செபியுங்கள். ஏனென்றால் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் எது நம்மிடத்தில் இருந்தாலும் அது நமக்கு முள்ளாய்த்தான் இருக்கும், நம்மை குத்தி கொண்டே தான் இருக்கும், நம்மை வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். ஆகவே இந்த காரியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாயிருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் அவர்கள் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா நடத்தி கொடுத்தது? அன்றைக்கு இஸ்ரவேலிலே தேசித்தவர்களை மடிய பண்ணிச்சு. ஆங்கில மொழியாக்கம் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வீழ்த்தியது என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான், உண்மைதான். ஆனால் நாம் விழுந்து போய்விடக் கூடாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை உன் சித்தம் மாத்திரம் என்னிலே செய்யும் என்று செபியுங்கள். நான் என்னுடைய ஆசையை கேட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த முக்கியமான பதவியை நான் இழந்து விடாதபடிக்கு உம் சித்தம் மாத்திரம் என்னை செய்யப்படட்டும் ஆண்டவரே. நான் ஒரு நாளும் என் ஆசையினால் உம்மை சோதிக்க மாட்டேன் என்ற பொறுப்பினை எடுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார்.
கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.